பள்ளியில் இணைந்து வாழ இதயம் பகிர்ந்து மகிழ்ந்து வளர இனிய தேவன் இல்லம் சேர விரைந்து வாருங்கள். படுகள் இணைய மாண்பை விதைக்க மனிதர் எய்யும் உலகில் தடுக்க உண்மை நீதி நேர்மை ஜெயிக்க இணைந்து வாருங்கள். வாருங்கள் கூடுங்கள் அன்பின் ஆட்சி மண்ணில் வளர உறவில் வாழுங்கள். பரமனின் வழியிலே கலந்திடு நிறைந்திடு வாழ்வை வழங்கும் வல்ல தேவன் இதயம் வாருங்கள். வாழ்வை வழங்கும் வல்ல தேவன் இதயம் வாருங்கள். இறைவன் பள்ளியில் இணைந்து வாழ இதயம் பகிர்ந்து மகிழ்ந்து வளர இனிய தேவன் இல்லம் சேர விரைந்து வாருங்கள். படுகள் இணைய மாண்பை விதைக்க மனிதர் எய்யும் உலகில் தடுக்க உண்மை நீதி நேர்மை ஜெயிக்க இணைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, புனித ஆரோக்கிய தாயின் அன்பு பக்தர்களே, தாய் திருச்சபையானது இன்று திருத்தூதரான புனித பவுலின் மனமாற்ற பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. சவுல் பவுலானார். புனித பவுல் சவுலாக இருந்த பொழுது தமாஸ்கு வழியிலே கிறிஸ்துவை துன்புறுத்துவதற்காக சென்று கொண்டிருந்த பொழுது இயேசு இவரை சந்தித்தார். புனித பவுலும் இயேசுவை சந்தித்தார். இந்த சந்திப்பு புனித பவுலை மனமாற்றத்திற்கு இட்டு சென்றது. புனித பவுல் இந்த சந்திப்பிலே இறை பிரசன்னத்தை உணர்ந்தார். நம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம் என்றும், கிறிஸ்துவை ஆதாயமாய் கொள்ள எல்லாவற்றையும் குப்பை என கருதினேன் என்று பிலிப்பியர் திருமுகத்திலே 3வது அதிகாரம் 8வது இறைவார்த்தையிலே புனித பவுல் சொன்னது போல இயேசுவை முழுமையாக அறிந்தார். எல்லாவற்றையும் தொடர்ந்து இயேசுவை இறுக பற்றி கொண்டார். இயேசுனுடைய அழைப்பை ஏற்றார். நற்செய்தியை உலகமெங்கும் அறிவித்தார். இதன் பயனாக துன்பங்கள் பலவற்றை அனுபவித்து மறைசாட்சியாக மரித்தார். இன்று உலகமெங்கும் கிறிஸ்தவம் பரவி வளர்ந்திருக்கிறது என்றால் இதற்கு அடித்தளமற்றவர் புனித பவுல். எனவே இப்படிப்பட்ட புனிதருடைய மனமாற்ற பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்ற நாம் இயேசுவை முழுமையாக அறிந்து எல்லாவற்றையும் விட எல்லாரையும் விட இறைவன் இயேசுவை முழுமையாக அன்பு செய்து அவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு அவருடைய அடிச்சோடுகளில் நாமும் நடந்து நற்செய்தியை அறிவித்து வாழ இறைவனுடைய வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அன்னையின் பக்தர்களை, திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரின் கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear pilgrims, this mass is offered for the intentions of the faithful gathered here and for all the devotees of Araikya Mada who wrote their mass intentions yesterday. Let us in a very special way pray for all the sponsors of this live mass and the devotees watching the same. திருப்பலி தகுதியாக ஒப்பொடுக்கும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாமலை இறைவனிடமும் நான் பாவியதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடவில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே தன் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தேவனின் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீர். ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, திருத்தூதரான புனித பவுலின் போதனையால் உலகம் முழுமைக்கும் நீர் கற்பித்தீரே. அதனால் அவருடைய மனமாற்றத்தை இன்று கொண்டாடும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உலகில் உமது உண்மைக்கு சாட்சிகளாக திகழ அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 3 முதல் 16 முடிய. அந்நாட்களில் பவுல் மக்களை நோக்கி கூறியது: நான் ஒரு யூதன், சிலிசியாவில் உள்ள தர்சு நகரத்தில் பிறந்தவன். ஆனால் இந்த எருசலேம் நகரில் வளர்க்கப்பட்டவன். கமாலியேலின் காலடியில் அமர்ந்து நம் தந்தையரின் திருச்சட்டங்களில் நுட்பமாக பயிற்சி பெற்றவன். நீங்கள் அனைவரும் இன்று கடவுள் மீது ஆர்வம் கொண்டுள்ளது போன்று நானும் கொண்டிருந்தேன். கிறிஸ்தவ நெறியைச் சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் கட்டி சிறையில் அடைத்தேன். சாகும் வரை அவர்களை துன்புறுத்தினேன். தலைமை குருவும் மூப்பர் சங்கத்தாரும் இதற்கு சாட்சி. இவர்களிடமிருந்து தமஸ்கு நகரில் உள்ள சகோதரர்களுக்கு கடிதங்களை பெற்றுக்கொண்டு அங்குள்ள கிறிஸ்தவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து தண்டிப்பதற்காக அங்கு சென்றேன். நான் புறப்பட்டு தமஸ்கு நகரை நெருங்கிய போது நண்பகல் நேரத்தில் திடீரென வானிலிருந்து ஒரு பேரொளி என்னை சூழ்ந்து வீசியது. நான் தரையில் விழுந்தேன். அப்போது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற குரலை கேட்டேன். அப்போது நான், ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டேன். அவர், நீர் துன்புறுத்தும் நாசரேத்து இயேசு நானே என்றார். என்னோடு இருந்தவர்கள் ஒளியை கண்டார்கள். ஆனால் என்னோடு பேசியவரது குரலை கேட்கவில்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என நான் கேட்க, ஆண்டவர் என்னை நோக்கி, நீ எழுந்து தமஸ்குவுக்கு செல். நீ செய்வதற்கென குறிக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் அங்கே உனக்கு கூறப்படும் என்றார். அந்த ஒளியின் மிகுதியால் நான் பார்க்க முடியவில்லை. என்னோடு இருந்தவர்கள் எனது கையை பிடித்து தமஸ்குவினுள் அழைத்து சென்றார்கள். அங்கு அனனியா என்னும் ஒருவர் இருந்தார். அவர் திருச்சட்டத்தை கடைபிடித்து கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவர். அங்கு வாழ்ந்து வந்த யூதர் அனைவரிடமும் நற்சான்று பெற்றவர். அவர் என்னிடம் வந்து அருகில் நின்று, சகோதரர் சவுலே, மீண்டும் பார்வை அடையும் என்றார். அந்நேரமே நான் பார்வை பெற்று அவரை பார்த்தேன். அப்போது அவர், நம் மூதாதையரின் கடவுள் தம் திருவுளத்தை அறியவும் நம் நேர்மையாளரை காணவும் தம் வாய்மொழியை கேட்கவும் உம்மை ஏற்படுத்தியுள்ளார். ஏனெனில் நீர் கண்டவைகளுக்கும் கேட்டவைகளுக்கும் அனைவர் முன்பும் நீர் சாட்சியாய் இருக்க வேண்டும். இனி ஏன் காலம் தாழ்த்த வேண்டும்? எழுந்து அவரது திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களில் இருந்து கழுவ பெற்று திருமுழுக்கு பெறும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழ்ந்திடுங்கள். மக்களினத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழ்ந்திடுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள்.
Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. நான் தான் உங்களை தீர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 15 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி கூறியதாவது: உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, புனித ஆரோக்கியத்தாயின் அன்பு பக்தர்களே, ஒருவர் குடிக்கு அடிமையாகி அவர் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டார். அலுவலகத்திற்கு செல்லும் வழியிலே இருந்த மதுக்கடையிலே மதுவை அருந்திவிட்டு வீதியிலே விழுந்து கிடப்பார். அலுவலகத்திற்கு எந்த தகவலும் சொல்லாமல் அடிக்கடி விடுமுறை எடுத்துக்கொள்வார். இதனால் அவருடைய சம்பளம் குறைந்தது. இதனால் ஏராளமான கடன், குடும்பத்தை சரியாக கவனிக்க முடியாததால் குடும்பத்திலே வறுமை, அந்த குடும்பத்திலே அமைதி இல்லை, அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி இல்லை, பிள்ளைகளும் சரியாக படிக்க முடியவில்லை, அந்த பிள்ளைகளுக்கும் போதியமான உணவும் அளிக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட நிலையிலே அந்த குடிகாரர் ஆற்றுப்படுத்தும் மையத்திற்கு சென்றார். அங்கு அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டது, அவருக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இதனை கேட்டு அவர் சிறிது சிறிதாக மாறினார். பிறகு அவருடைய வாழ்வு முற்றிலுமாக மாறி போனது. ஒழுங்காக வேலைக்கு போனார், முழு சம்பளம் கிடைத்தது, கடன் பிரச்சனை தீர்ந்தது. அவருடைய மனமாற்றத்தால் அவருக்கு உதவி செய்ய பலர் முன்வந்தனர். அவருடைய பிள்ளைகள் படிப்பதற்கு பலர் உதவி செய்தார்கள். இவ்வாறாக அவருடைய வாழ்க்கையிலே முழுமையான மனமாற்றத்தை அவர் அடைந்ததனால அவருடைய குடும்பத்திலும் அமைதி தவழ்ந்தது, மகிழ்ச்சி பிறந்தது. சொந்த வீடு கட்டி பணி ஓய்வுக்கு பின் இப்பொழுது அவர் மகிழ்ச்சியோடு இருக்கிறார். அது மட்டுமல்ல, தன்னுடைய 2 பிள்ளைகளையும் நல்ல நிலையிலே வாழ வழி செய்துவிட்டு மன நிறைவோடு ஓய்வு பெற்ற அவர்
குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்தி சொல்லுகின்ற அளவுக்கு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, நற்செய்தி பணியை அவர் அந்த பகுதியிலே ஆற்றி கொண்டிருக்கின்றார். இவ்வாறாக குடிப்பழக்கத்தில் விடுபட்டு புதிய மனிதனாக அவர் வாழ்ந்தார், மனமாற்றம் அடைந்தார், முழு மாற்றம் அடைந்தார். ஆம், இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, புனித ஆரோக்கியத்தாயின் அன்பு பக்தர்களே, இன்று திருச்செவின் தூணான புனித பவுலின் மனமாற்ற பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். மனமாற்றம் இரண்டு வகை உண்டு. ஒன்று மெதுவாக நடக்கின்ற மனமாற்றம், இரண்டாவது திடீரென நடக்கின்ற ஒரு மனமாற்றம். மெதுவாக நடக்கின்ற மனமாற்றம் என்று கூறுகின்ற பொழுது பிறர் கூறுகின்ற கருத்துக்கள் மற்றும் வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்வுகள் இந்த அடிப்படையிலே நம்முடைய சிந்தனைகளை கூர்மையாக்கி வாழ்வை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைத்துக் கொள்வதுதான் மெதுவாக நடக்கின்ற ஒரு மனமாற்றம். இரண்டாவது திடீரென நடக்கின்ற மனமாற்றம் என்று சொல்கின்ற பொழுது வாழ்க்கையிலே நடக்கின்ற அசாத்தியமான நிகழ்வு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போட அனுமதிப்பது. ஆக புனித பவுலுடைய அந்த மனமாற்றம் இரண்டாவது வகை சார்ந்தது. புனித பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது இரண்டு நிலைகளை பார்க்கின்றோம். ஒரு நிலை அவருடைய மனமாற்றத்திற்கு முன்பிருந்த ஒரு நிலை. அவருடைய மனமாற்றத்திற்கு முன்பிருந்த நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் படித்தவர், பலவற்றை கற்றறிந்தவர், திருச்சட்டத்தை நுணுக்கமாக ஆய்ந்து அந்த திருச்சட்டத்தை நெருக்கமாக பின்பற்றியவர். எனவேதான் இறைவன் இயேசு மனிதனை மீட்பதற்காக இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்த அந்த இயேசுவில் கடவுள் தன்னையும் தனது மீட்பு திட்டத்தையும் வெளிப்படுத்தியதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே அவர் இருந்தார். ஆக இயேசு ஆண்டவர் என்று அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இயேசு இறைமகன் என்று அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவேதான் கிறிஸ்தவர்களை எதிர்த்தார், கிறிஸ்தவத்தை எதிர்த்தார், கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றார். சீறி இழந்து திருத்தூதர்களை கொன்று விடுவதாக அச்சுறுத்தி வந்தார். கிறிஸ்துவ நெறியை சார்ந்த ஆண்களையும் பெண்களையும் கட்டி சிறையில் அடைத்தார். இவ்வாறாக முதல் நிலையில் இருக்கின்ற பொழுது மனமாற்றத்திற்கு முன்பு அவர் இப்படிப்பட்டு வாழ்க்கையை ஒரு வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆக இவ்வாறாக கிறிஸ்துவை துன்புறுத்தி ஒழிக்க சென்ற பொழுதுதான் அவருக்கு எதிர்ப்பட்டவர் கிறிஸ்து. ஆக இயேசு தாயினும் சால பறிந்து அவரை தடுத்தாள் கொள்கிறார். சவுளே சவுளே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று கேட்ட பொழுது பவுல் நீ யார் என்று கேட்கின்றார். அப்பொழுது ஆண்டவரே சொல்கின்றார், இந்த மறுவாசன் வாசி கேட்டது போல, நீ துன்புறுத்தும் நாசரேத்து இயேசு நான் என்று சொன்ன பொழுது இந்த சொற்றொடர் அந்த புனித பவுலுடைய வாழ்க்கையை திருப்புமுனையாக்கியது. ஆகவே அதன் பிறகு தன்னுடைய தவற்றை உணர்கின்றார். கிறிஸ்துவை துன்புறுத்தியதை நினைத்து மனம் வருந்துகின்றார், உணர்கின்றார், மனமாற்றம் அடைகின்றார். ஒருவர் மனமாற வேண்டுமென்றால் அவன் முதலில் தன்னுடைய தவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தன்னுடைய குற்றத்தை உணர வேண்டும். அப்பொழுது அவனால் மனமாற முடியும். அதுபோல அப்பொழுது பவுல் இந்த மனமாற்றத்துக்கு அடிப்படை காரணம் தான் செய்த தவற்றை உணர்ந்து ஏற்றுக்கொண்டார். ஆகவே அவர் கிறிஸ்தவரானார். அது மட்டுமல்ல, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராக இருக்கின்றார் என்று 2 கொரிந்தியர் 5:14 புனித பவுல் சொன்னது போல அவர் கிறிஸ்துவை சந்தித்த பிறகு புது படைப்பானார், புது வாழ்வு பெற்றார். ஆக இதுதான் இரண்டாவது நிலை. மனமாற்றத்திற்கு பின் அவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு நிலை, இது இரண்டாவது நிலை. ஆக இந்த இரண்டாவது நிலையிலே இயேசு தனது பணிக்காக தன்னை அழைத்ததை அவன் உணர்கின்றார். எனவே வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார் என்று அவர் கலாத்தியர் திருமுகத்திலே 2வது அதிகாரம் 20 அவர் கூறியது போல கிறிஸ்துவோடு ஐக்கியமாகின்றார், இறை அனுபவத்தை பெறுகின்றார், அவருடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று தாகம் கொள்கின்றார். இவ்வாறாக மனமாற்றத்திற்கு முன் யூதராய், பரிசேயராய், யூத மதத்தின் காவலராய் செயல்பட்ட அந்த சவுலின் அதே ஆற்றலும் அதே வேகமும் மனமாற்றத்திற்கு பின் அந்த புனித பவுலுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். எனவே இயேசு ஆண்டவர் மீட்பர் என்று துணிவுடன் உலகத்தில் பரிசாற்ற அவர் புறப்பட்டு செல்கின்றார்.
ஆக கடவுள் தன்னை அழைத்த தன் மகனாக இயேசு கிறிஸ்து நற்செய்தியை பற்றி நான் பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரே என்னை எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டாவர் என்று கலாத்தியர் எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 16வது இறைவார்த்தையிலே அவர் கூறுவதை பார்க்கின்றோம். எனவே கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட்ட புனித பவுல் கிறிஸ்துவின் நற்செய்தியை தான் பெற்ற பேற்றை இறை அனுபவத்தை இந்த வையகத்திற்கு தான் அளிக்கப்பட்டவர் என்பதனை உணர்ந்தார். எனவேதான் 1 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 9 அதிகாரம் 16 இறைவார்த்தையில் கூறுகின்றார், நற்செய்தி அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு என்று கூறுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே இயேசு ஆண்டவர் மீட்பர் என்று அவர் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அந்த இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவராக தன்னை முழுவதும் அந்த நற்செய்தி பணிக்கும் இயேசுவுக்கும் அவர் அர்ப்பணிக்கின்றார். ஆக உலகமெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி நற்செய்தியை அறிவிப்பது எனது தலையாய கடமை என்பதனை உணர்ந்த புனித பவுல் மூளை முழுக்கெல்லாம் சென்று அந்த நற்செய்தி அறிவித்து வந்தார். இதனால் பல துன்பங்களை அனுபவித்தார். 2 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 16 அதிகாரம் 11 முதல் 23 வரை உள்ள இறைவார்த்தை பகுதியிலே அவர் என்னென்ன துன்பங்கள் என்னென்ன கஷ்டங்கள் பட்டார் என்பதை விவரமாக கூறுகின்றார். சிறையிலே அடைக்கப்பட்டதையும் சாட்டிலே அடிக்கப்பட்டதையும் அந்த கடலிலே அள்ளப்பட்டதையும் மற்ற யூதர்களாலும் மற்றவர்களாலும் இடரப்பட்டதையும் அவர் விவரமாக கூறுகின்றார். ஆனாலும் இந்த துன்பமான நேரத்திலே இந்த கஷ்டமான நேரத்திலே வேதனையான நேரத்திலே கடவுளுடைய வல்லமை எனக்கு இருந்தது என்று 2 கொரிந்தியரிலே அவர் 12 அதிகாரம் 9 இறைவார்த்தையில் கூறுகின்றார். என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையிலே தான் நிறைய வல்லமை வெளிப்படும் என்பதை உணர்ந்த புனித பவுல் அந்த துன்பங்கள் எல்லாம் வேதனைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள கடவுளிடமிருந்து நான் வல்லமை பெற்றேன் என்று அவர் கூறுகின்றார். அது மட்டுமல்ல, இந்த துன்பங்களை கண்டு நான் தோழவில்லை, வேதனைகளை கண்டு இயேசு விட்டு விலகவில்லை, கஷ்டங்களை கண்டு கலங்கவில்லை என்றால் துன்ப நேரத்திலும் அந்த வேதனத்தை நான் மகிழ்கிறேன் என்று 2 கொரிந்தியர் எழுதிய திருமுகத்திலே 12 அதிகாரத்திலே 10 அவர் சொல்கின்றார். எனது வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன் என்று அவர் மகிழ்ச்சியோடு கூறுவதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் அன்பால் ஆட்கொள்ளப்பட்ட புனித பவுல் என்ன சொல்கின்றார், இந்த வேதனைகள் இந்த கஷ்டங்கள் இந்த துன்பங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எங்களை பிரிக்க முடியாது என்று அவர் ஆணித்தரமாக ரோமேற்குரிய திருமுகத்திலே 8 அதிகாரம் 35வது இறைவார்த்தையில் அழகா சொல்கின்றார். கிறிஸ்துவிடமிருந்து நம்மை பிரிப்பது எது? வேதனையா, நெருக்கடியா, பட்டினியா, ஆடையின்மையா, சாவா, இடரா, எதுவுமே நம்மை பிரிக்க முடியாது என்று அவர் ஆணித்தரமாக சொல்வதை பார்க்கின்றோம். எனவே இயேசு கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, புனித பவுல் இந்த அளவுக்கு மனமாற்றத்திற்கு பிறகு இயேசுவுக்கு தன்னை முழு அர்ப்பணித்து இயேசு ஆண்டவர் மீட்பர் என்று அறிந்து துன்பங்கள் எல்லாம் அந்த இயேசுக்கு ஏற்றுக்கொண்டு நற்செய்தியை மகிழ்ச்சியோடு அறிவித்து வந்தார். எனவே மனமாற்றத்திற்கு முன் இயேசு விலகிச் சென்ற புனித பவுல் மனமாற்றத்திற்கு பிறகு அவர் இயேசுவாக மாறுகின்றார். இம்மனமாற்றத்திற்கு முன் கிறிஸ்துவை துன்புறுத்த நினைத்த அந்த பவுல் மனமாற்றத்திற்கு பின் கிறிஸ்துவுக்காக துன்பப்பட்டார். மனமாற்றத்திற்கு முன் கிறிஸ்துவை ஒழிக்க முயன்ற அந்த புனித பவுல் மனமாற்றத்திற்கு பின் கிறிஸ்துவுக்காக கொல்லப்பட்டார். கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியாக மரித்தார். தன்னுடைய ரத்தம் சிந்தி அந்த திருச்சபையை வளர்த்தார். தன்னுடைய 14 மடல்கள் வழியாக அந்த கிறிஸ்துவனுடைய நம்பிக்கையை பலப்படுத்தினார், உறுதிப்படுத்தினார். ஆம், இயேசு கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, புனித ஆரோக்கியத்தாயின் அன்பு பக்தர்களே, இன்று இந்த புனித பவுலின் மனமாற்றமும் இந்த நற்செய்தியும் நமக்கு வழங்குகின்ற செய்தி என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்ற சிந்தனையை தான் இந்த மனமாற்ற பெருவிழாவும் நற்செய்தி நமக்கு அறிவுறுத்துகின்றன. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிங்கள் என்று இயேசு உயிர்த்த பின்பு விண்ணகம் சொல்வதற்கு முன்பாக அந்த சீடர்களுக்கு கட்டளை கொடுத்ததை நாம் இன்று நற்செய்தியிலே வாசி கேட்டோம். அந்த திரு தூதர்களும் அந்த இயேசுனுடைய கட்டளை ஏற்று கிறிஸ்து அறியாத மக்களை தேடி ஆளுக்கு ஒரு திசை சென்று அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆக இந்த திருத்தூதர்கள் இப்படியாக பல ஊர்களுக்கும் பல இடங்களுக்கு சென்று நற்செய்தி அறிவித்து அதன் பயனாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மறுசாட்சியாக மரித்ததனாலே தான் இன்று இந்த கிறிஸ்தவம் உலகமெங்கும் பரவி இருக்கின்றது. எனவே புனித தோமையார் இந்திய நாட்டிற்கு வரவில்லை என்றால்
நாம் கிறிஸ்துவை அறியும் வாய்ப்பே கிடைத்திருக்காது. எனவே இயேசு கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் திருத்துதர்களைப் போல, புனித பவுலைப் போல நற்செய்தி அறிவிக்க நம் கடமை உண்டு என்பதை உணர வேண்டும். நற்செய்தி என்பது என்ன? இயேசு நற்செய்தி என்பது இயேசுவே நற்செய்தி, அவருடைய வாழ்வே நற்செய்தி. மனிதனை மீட்பதற்காக இயேசு இந்த உலகத்தின் மனிதனாக அவதரித்தார். அந்த இயேசு நமக்காக பிறந்தார், நமக்காக வாழ்ந்தார், வாழ்வு அளித்தார். நாமெல்லாம் மீட்படைய வேண்டும், வாழ்வு பெற வேண்டும், அமைதி பெற வேண்டும் என்பதற்காக பாடுகள் பட்டார். அவர் நமக்காக இறந்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இதுதான் நற்செய்தி. ஆக அந்த கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். நாம் அந்த கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்பதனால அவர் காட்டும் வழியிலே நாம் நடந்து சென்று அவரிடத்திலே நாம் நிலையான அமைதியையும் மகிழ்ச்சியும் நாம் காண வேண்டும். உலகின் மீது எல்லையற்ற அன்பு கொண்ட கடவுள் இறைவன் நாமெல்லாம் மீட்பதற்காக தன் ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவை மீட்பராக இந்த உலகத்திற்கு அனுப்பினார். எனவே அந்த இயேசுவை ஆண்டவர் மீட்பர் என்று நாம் அறிந்து அவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு அவருடைய போதனைகளையும் அவருடைய மதிப்பீடுகளான உண்மை, நேர்மை, அன்பு, நீதி, மன்னிப்பு, பரிவு, பாசம், இரக்கம் போன்ற மதிப்பீடுகள் எல்லாம் நாம் கடைபிடித்து இதன் வழியாக இயேசு அறியாத மக்கள் அந்த இயேசு அறிய செய்ய வேண்டும். ஆக நாம் இயேசு முழுமையாக அன்பு செய்யவில்லை என்றால், அவரை நாம் முழுமையாக அறியவில்லை என்றால், அவர் மீது நாம் ஆழமாக நம்பிக்கொள்ள என்றால், அவருக்காக நாம் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்மால் அந்த நற்செய்தியை அறிவிக்க முடியாது. எனவே நாம் உண்மையாக நற்செய்தி பணி ஆற்ற வேண்டும் என்றால் இயேசு ஆண்டவர் மீட்பர் என்று நாம் அறிந்து அவர் மீது முழுமையாக நம்பிக்கொள்ள வேண்டும். புனித ராயப்பர் இயேசின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்ததனால தான் நான் கண்டதையும் கேட்டதையும் என்னால் அறிவிக்க இல்லாமல் இருக்க முடியாது என்று துணிவுடன் துன்பங்கள் மத்தியில் சொன்னதிலே நாம் பார்க்கின்றோம். இதுபோல திருத்தூதர் பவுலும் திருத்தூதர் பேதுருவும் இணைந்து அவர்கள் கிறிஸ்தவத்தை பரப்பினார்கள், நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆம், இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நாமும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நற்செய்தி அறிவிக்க வேண்டும். அன்னை தெரசா அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது வார்த்தையால் நற்செய்தியை அறிவிக்கவில்லை, மாறாக வாழ்க்கையால்தான் நற்செய்தி அறிவித்தார்கள். அன்பு வாழ்க்கையால், அன்பு செயல்களால், இரக்க செயல்களால் அந்த அன்னை தெரசால், புனித அன்னை தெரசால் அந்த நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்தார்கள். இந்த அன்னை தெரசா வழியாக இயேசு அறியாத மக்கள் எல்லாம் அவர்கள் அந்த அறிந்து கொண்டார்கள். அதுபோல இயேசு கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, உலகெங்கும் சென்று படைப்பிற்கள் நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய கட்டளை திருத்தூதர்களுக்கும் இயேசுவால் அழைக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படவில்லை, மாறாக நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதில் உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் வார்த்தையால், வாழ்வால், அன்பு செயல்களால், இரக்க செயல்களால், நினைவால் புனித பவுல் கூறியது போல வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்கவிட்டாலும் நற்செய்தி அறிவிப்பது என்மேல் சுமத்தப்பட்ட கடமை என்பதில் உணர்ந்தவர்களாக நம்முடைய நல்ல செயல்கள் மூலமாக, நல்ல வாழ்க்கையின் மூலமாக நற்செய்தியை இந்த உலகத்திற்கு நாம் அறிவித்து இந்த மண்ணிலே இறையாட்சி மலர இறைவன் நமக்கு அருளை புரிந்து ஆஸ்வதிக்க வேண்டும் என்றும் பொழுது ஆரோக்கிய தாய் துணை புரிய வேண்டும் என்றும் இந்த திருப்பலியை தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். பாவங்கள் கழுவிடும் பலியிலே அமரன் என்னையும் ஏற்றிடுவாய், 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 என் மனம் உனதாய் மாற்றிடுவாய், ஏற்றிடுவாய், ஏற்றிடுவாய், என் மனம் உனதாய் மாற்றிடுவாய். காணிக்கையாய் என்னை தர வந்தேன், கனிவாயே பாய் என் இறைவா. பாவங்கள் கழுவிடும் பலியிலே பாவரன் என்னையும் ஏற்றிடுவாய். அன்புக்குரிய என்னுடைய உங்களது மணந்த பழி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட திருத்தூதரான புனித பவுலை ஆவியார் இடையராது ஒளிர்வித்தது போல நம்பிக்கையின் ஒளியால் அவர் என்றும் எங்களை நிரப்புவாராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள ஆயரே, உமது மந்தையினர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கும் திருமணின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதரும் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என
உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இறந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமணித்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனாரல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசுவின் அமைதியை ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்து அழைக்கப்பெற்றவர், பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவர் சங்கீதனம் செய்து தங்களையே தயாரித்துக் கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். கைகளில் திவ்ய நற்கருணை வழங்கப்பட மாட்டாது. திவ்ய நற்கருணை வாங்க வருகின்ற போல தயவு செய்து உங்கள் உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
Your attention please. Only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession might come forward to receive the Holy Communion. Holy Communion is not given in hands. வாரும் எங்கே இயேசுவே, என்றும் உன்னோடு உறவாடவே, நீ இன்றி ஒன்றில்லையே, என்றும் நீதானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் உன்னோடு உறவாடவே, நீ இன்றி ஒன்றில்லையே, என்றும் நீதானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என்னை சொல்லிட்டீரே என் இன்ப பாட்டினிலே, உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே, என் சொந்தம் நீயாக என் வாழும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடி. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் உன்னோடு உறவாடவே, நீ இன்றி ஒன்றில்லையே, என்றும் நீதானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திருத்தூதரான புனித பவுலை திரு அவைகள் அனைத்தின் மீதும் கொண்டிருந்த ஆர்வத்தால் பற்றி அறிய செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட திரு உணவு அதே அன்பு தீயை எங்களிலும் வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வான்லோகராணி வையகராணி மன்னிதிலே புனித மாதுளி. அழைக்கிறார்